ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு இந்தோனேஷிய வெறித்தனமான பேய் படமான தோசன் கேப். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க சரியா படிக்காததுனால அவங்களோட ப்ரொஃபசர் இனிமே நைட் 7 மணிக்கு நீங்க டியூஷன் மாதிரி ஸ்கூலுக்கு வர மாதிரி இருக்கும், கண்டிப்பா வந்தே ஆகணும், எல்லாரும் படிச்சு பாஸ் பண்ணலனா என்னோட பேர் கேட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரையும் செமஸ்டருக்காக கூப்பிடுறாரு. சோ எல்லாரும் ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி கிளாஸ்க்கு படிக்க வராங்க. பட் அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில மரண கொடூரமான திடுக்கிடும் சம்பவங்கள் ஏற்படுது. வெல்கம் டு தமிழ் வோக்கல் கேண்டி. நான் உங்கள் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லைக்ஸ் பண்ணி ஷேரும் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில விளையாடுறவங்கள பார்த்து ஏங்கிட்டு இருக்கா. அவளோட பேர் நிஷா. அந்த சமயத்துல நிஷா வீட்டுக்குள்ள இருந்து என்ன பண்ண போற, வெளியில வந்து விளையாடவா அப்படின்னு வெளியில பட்டாசு வெடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற பசங்க எல்லாம் இந்த பொண்ணை பார்த்து கூப்பிட, அந்த சமயத்துல நிஷாவோட அப்பாவோ நிஷா இங்க வா அப்படின்னு அதட்டின குரல்ல கூப்பிட, அதை கேட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்த பசங்க எல்லாம் ஓடிடுது. இவளும் வீட்டுக்குள்ள போறா. வீட்டுக்குள்ள நமக்கு காட்டுறாங்க இந்த குழந்தை நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல கலந்துக்கிட்டு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கா. டான்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயும் ஆர்வம் இருக்கு இவளுக்கு. படிப்பு சுத்தமா வரலங்க. அவங்க அப்பா உட்காந்து படிக்க சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஹோம்வொர்க் பண்ணும் போதே அவளுக்கு பசி எடுத்துருது. எழுந்து போய் சாப்பிடலாமான்னு எட்டி எட்டி பாக்குறா. அந்த சமயத்துல டொக்கு டொக்குன்னு கைப்பிடியோட அவங்க அப்பா நடந்து வருது. இவளுக்கு கேக்குது. இவளும் கதவு துவார வழியா வெளியில எட்டி பாக்குறா. அவங்க அப்பா கிட்டக்க நெருங்கணும்னு குடுகுடுன்னு ஓடி வந்து திரும்பவும் ஹோம்வொர்க் பண்ண ஆரம்பிக்கிறா. அவங்க அப்பா உள்ள வந்து ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி அதட்டின குரல்ல கேட்க, இன்னும் முடிக்கலப்பா, பட் எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி குடுக்குறீங்களா, அப்படியே கொஞ்சம் சாப்பாடும் கொடுங்கப்பா அப்படின்னு கெஞ்சி கேட்க, இல்ல இல்ல நீ படிச்சுதான் ஆகணும்னு. எவ்வளவு நேரமா இதே இடத்துல உட்காந்து படிச்சுட்டு இருக்க, சும்மா படி படி படினா எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குப்பா, புரிஞ்சுக்கோங்க, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டுட்டு கூட படிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ இப்படியே நொண்டி சாக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உருப்படாம உதவாக்கரை ஆக போறியா அப்படின்ற வார்த்தையை சொல்லி அவளை திட்டின உடனே அதுவே அவ மனசுல பதிஞ்சிருது. பயங்கரமா அவர் திட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவளும் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அவளோட ரூமுக்குள்ள ஒரு சின்ன டென்ட் மாதிரி வச்சிருக்கா. அதுல போய் அவர் சொன்னதையே நினைச்சு பாக்குறா. அடுத்த சீன்ல வெளியில அவங்க அப்பாவை காட்டுறாங்க. திரும்பவும் பொண்ணு படிக்கிறாளா இல்லையான்னு ரூம்ல வந்து செக் பண்ணி பாக்குறாரு. பட் ரூமுக்குள்ள அவ இல்லங்க. எங்க தேடியும் அவ இல்ல. திரும்ப அவளை கூப்பிட்டு பாக்குறாரு. ஹால்ல வந்து என்னாச்சு எங்க இருக்கா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது மாடியில இருந்து ஏதோ ஒரு உருவம் ஒத்துனி கீழே விழ, இவரு ஜன்னல் வழியா வெளியில எட்டி பார்க்க வெளியில அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடக்குறா. இவரோட அடக்குமுறை தாங்க முடியாம மன உளைச்சல் இருந்து மாடியில இருந்து குதிச்சுட்டா போல இருக்கு. அதை பார்த்து இவர் கதறி துடிக்கிறாரு. இந்த இடத்துல தோசன் கேப் அப்படின்ட்டு படத்தோட டைட்டில போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின், இந்த படத்தோட கதாநாயகியான மெல், அலாரம் அடிச்ச உடனே தூங்கி எழுந்து கடகடன்னு காலேஜுக்கு கிளம்புறா. காலேஜ்ல மாயான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவளோ ரிசல்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இப்பயும் ஃபெயிலா, மிஸ்டர் பக்தி கிட்ட எப்படி பதில் சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட புலம்பிக்கிட்டே வரும்போது இன்னொரு ஃப்ரெண்டும் வரான். இவங்க 4 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ்ங்க. இவங்க 4 பேரும் சுமாரா தான் படிப்பாங்க. சோ எல்லாருமே ஃபெயிலுங்கிறதுனால பயந்துகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல பக்தின்ற ப்ரொஃபசர் கொச்சு ஊனிக்கிட்டு அடுத்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு மிரண்டு போய் குடுகுடுன்னு ஓடுறாங்க. இருந்தாலும் அவரு படியில ஏறும்போது, நீங்க 4 பேரும் ஆபீஸ் ரூம்ல வந்து என்ன மீட் பண்ணுங்க அப்படின்னு அதட்டின குரல்ல சொன்னோன்னு, இன்னைக்கு என்ன பேச்சு பேச போறாரோ அப்படின்னு பயந்துகிட்டே இவங்களும் அவங்களோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு ஆபீஸை நோக்கி ஓடுறாங்க. அந்த சமயத்துல அந்த ஸ்கூலோட வாட்ச்மேனான மிஸ்டர் சைனல் இவங்களை பார்த்து, எங்க இவ்வளவு அவசரமா ஓடுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, பக்தி சார் வர சொல்லி இருக்காரு, டைமுக்கு போலன்னா திட்டுவாரு அப்படின்னு இவங்க சொன்னபடி ஓடிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவரை போய் அவரோட ரூம்ல மீட் பண்ணும்போது, 20 வருஷமா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், என்ன படிக்கிறீங்க, ஸ்கூலே பாஸ் பண்ணுது, ஆனா நீங்க மட்டும் எனி டைம் இப்படி ஃபெயில் ஆயிட்டு இருந்தா என்ன பண்றது, உங்களால என்னோட பேர் தான் கெட்டு போகுது, இங்க பாருங்க உங்க 4 பேருக்கும் நான் செமஸ்டர் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், ஈவினிங் 5:30க்கு காலேஜ் கேம்பஸ்ல என்ன வந்து மீட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின், சார் ரொம்ப லேட்டா இருக்கே சார் அப்படின்னு கேட்ட உடனே, ஓ அப்படியா, சரி விடுங்க, இனிமே 7 மணிக்கு வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு ரெடியா இங்க காத்துட்டு இருங்க அப்படின்னு பனிஷ்மெண்ட் மாதிரி சொல்லிட்டு அவங்கள பார்த்த உடனே எல்லாரும் நடுங்குறாங்க. 3 பேர் வெளியில போயிருவாங்க. அந்த சமயத்துல அவர் எப்பயுமே ஒரு பொம்மை வச்சிருப்பாரு. அவர் பொண்ணு வச்சிருந்த பொம்மை அது கீழே விழுந்துருது. அதை ஹீரோயின் எடுத்து கொடுத்துட்டு அங்க இருந்து போறா. ஹீரோயினோட வீட்டுல காட்டுறாங்க. ரொம்ப ஏழ்மையான மிடில் கிளாஸ் லைஃப் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அம்மாவோ ஏதோ ஒரு தையலை தச்சு அதுல வர வருமானத்துல குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின், அம்மா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்ட உடனே, இங்க பாருமா, எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு படிப்புல கோட்டை விட்டுற, நீ நல்லா படிச்சு நல்ல பேர் எடுக்கணும், அதுதான் அப்பாவுக்கு பெருமை அப்படின்னு சொன்ன உடனே, சரிமா கொஞ்சம் தைக்கிறேன் அப்படின்னு மிஷின் உட்காரா. அவளை எழுப்பி போய் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண, நல்ல படி அப்படின்னு அவளை அனுப்பி வச்சுட்டு இறந்து போன தன்னோட கணவனோட படத்தை ஒரு புக்ல பார்த்துட்டு அந்த அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல இந்த பக்கம் மாய் செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட கேட்ட உடனே, இங்க பாரு படிக்க வைக்கிறதே பெருசு, அதுல ஒழுங்கா படிக்காம ஃபெயில் ஆயிட்டு இந்த கிளாஸ்க்கு போனோம் அந்த கிளாஸ்க்கு போனோம் அப்படின்னு என்ன தொல்லை பண்றியா அப்படின்னு அவரு பயங்கரமா திட்டின உடனே போனை கட் பண்ணிட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து வாரி வாரி போட்டுக்கிறா. அடுத்து நம்ம ப்ரொஃபசர் பக்தியை தான் காட்டுறாங்க. அவருக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாதனால பார்மசிக்கு பக்கத்துல இருக்க கிளினிக் போயிட்டு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு ரோட்
கிராஸ் பண்ணும்போது ஒரு பைக்காரன் இடிக்கிற மாதிரி போயிடும். அந்த நேரத்துல அவரோட பொம்மை கீழே விழுந்துருது. ரிக்ஷாக்காரங்களும் வந்து என்னோட வண்டியில ஏற்கவங்க சார் அப்படின்னு ஒவ்வொருத்தர் கூப்பிடும் போது வரேன் அப்படின்னு சொல்லி போனவரு பொம்மை கீழே விழுந்ததை கவனிச்சு திரும்ப வந்து பொம்மை எடுப்பாருங்க. அந்த சமயத்துல ஒரு லாரி வந்து அவரை இடிச்சு அப்படியே ஏத்திடுது. முகமே செதஞ்சு போயிடுங்க. இந்த பக்கம் காலேஜ் கேம்பஸ்ல எல்லாரும் செமஸ்டர் கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு சீக்கிரமாவே வந்துடுறாங்க. 5 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டு சார் இன்னும் வரலையே அப்படின்னு டைம் பார்த்துட்டு ஆளுக்கு அங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு பையன் மட்டும் வெளியில எட்டி பார்த்து காலேஜே இவ்வளவு அமைதியா இருக்குல்ல, பயங்கர ஃபிஷியா இருக்கு, காலேஜுக்குள்ள பேய் இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து சாரை பத்தி காசிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாரு இப்படி ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால தான் அவரோட பொண்ணு இறந்து போச்சு. அந்த பொண்ணை சாப்பிட கூட விட மாட்டாராம், தண்ணி கூட கொடுக்க மாட்டாராம், படின்னு டார்ச்சர் பண்ணுவாராம், அதனாலதான் அவர் டிப்ரெஷன்ல இறந்துட்டா அப்படின்னு மாய் சொல்ல மே அதை கேட்டுட்டு இல்ல நான் என்ன கேட்கறதுக்கு இருக்கு, அவர்கிட்ட ஏதாவது கேட்க முடியுமா இல்ல ஏதாவது பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. நேரம் ஆனதுக்கு அப்புறம் அங்க எப்படி கிளாஸ்ல உட்கார்றது, டைம் ஆயிடுச்சு, சார் வந்த பாடு இல்ல, சார் ஒரு வேளை மறந்துட்டார் போல இருக்கு, நம்மளாம் கிளம்பலாம் அப்படின்ட்டு ஒரு பையன் கிளம்புறதுக்கு ரெடியாரா. அந்த சமயத்துல டொக்கு டொக்குன்னு சார் எப்பயுமே குச்சி வச்சுட்டு நடப்பாரு இல்லையா, அந்த சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் சேர்ல உட்காந்துருக்காங்க. சார் வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு 2 மணி நேரம் இருக்கும், 2 மணி நேரம் எங்கேயும் யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரையும் அப்படி நிமிந்து பாக்குறாரு. அதான் எல்லாரும் புக்கு நோட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பக்கத்தெல்லாம் பரட்டிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவருக்கு மேல பயங்க. அடுத்த சீன்ல எழுந்து போய் போர்ட்ல ஒரு கோடு போடுவாரு. அப்படியே ஸ்டில்லா நின்னுட்டு இருக்காரு. ஆடாம அசையாம நிக்கிறத பார்த்துட்டு என்னடி சார் யோசிச்சுட்டு இருக்காரா என்ன கிளாஸ் எடுக்கலான்னு அப்படின்னு இவங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிட்டு டக்குன்னு மாய்க்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன ஏதுன்னு எடுத்து மொபைல செக் பண்ணி பாக்குறா. சாரி இறந்துட்டாரு அப்படிங்கிற மெசேஜ் அவளுக்கு வந்த உடனே இவளுக்கு தூக்கி வாரி போடுது. இந்த மெசேஜ எல்லாருக்கும் பாஸ் பண்ண எல்லாரும் அவங்களோட மொபைல் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. இறந்துட்டாரு சார், இப்ப உயிரோட இல்ல. அப்போ இங்க நிக்கிறது யாரு அப்படின்னு இவங்களுக்குள்ள அப்படியே வயிறெல்லாம் கலக்கி அரண்டு போய் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த சமயத்துல மாய் டக்குன்னு தன்னோட மேக்கப் கிட்ல ரோஸ் பவுடர் இருக்கும் இல்லையா, அதுல இருக்க கிளாஸ் எடுத்து கொடுத்து டேய் பாருடா அவருக்கு கால் இருக்கான்னு பாருடா அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தோன்னா அவனும் கீழே குனிஞ்சு அவரோட காலை செக் பண்ணி பாக்குறான். சாதாரணமா பாக்கும்போது தரையில நிக்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஆனா கண்ணாடியில பாக்கும்போது அவர் அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு உளுந்தடிச்சு எல்லாரும் கிளம்பி நாங்க கிளம்புறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓட எங்க போறீங்க எல்லாரும் அப்படின்னு மிரட்டுற குரல்ல சொல்லிட்டு இவங்க பின்னாடியே வந்து நிக்க இதுல மாய் மட்டும் எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. 3 பேர் மட்டும் நின்னுட்டு இருக்காங்க. பொறுமையா திரும்பி பார்த்தா சார் நார்மல் ஹைட்ல இருக்கிறத விட சும்மா பணமர ஹைட்டுக்கு சீலிங்க தொட்டுட்டு நிப்பாரு பாருங்க. அதை பார்த்துட்டு மிரண்டடிச்சு எல்லாரும் ஓடுறாங்க. வெளியில பாத்தீங்கன்னா மாய் செக்யூரிட்டி கிட்ட நடந்த விஷயத்த எல்லாம் சொல்றா. ஒரு நம்பல இங்க பாருங்க அவரோட நினைப்பிலே அவரோட பயத்திலே இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் இறந்துட்டாருன்னு எனக்கும் தெரியும், நியூஸ் வந்துச்சு, வாங்க எல்லாரும் அவரோட ஃபியூனரலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா கூட்டம் எல்லாம் கூடி இருக்கு. எல்லாரும் காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மக்களும் ஸ்கூல் பிள்ளைங்களும் தான் வந்து பாக்குது. அவங்க அம்மா கூட வரல, கூப்பிட்டா வரமாட்டாங்க, என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்களும் பாஸ் பண்ணி சார பாக்கலான்ட்டு அவர் கிட்டக்கு போய் பார்த்தா அவரை பொட்டல மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. முகமெல்லாம் நசுங்கி போனதுனால துணியை போட்டு மூடி வச்சிருக்காங்க. இவங்க அங்க போக அந்த ஊர் மக்கள் இவங்களுக்கு எல்லாம் கை கொடுத்துட்டு போக எல்லாரும் நின்னு சோகமா அவரையே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் முகத்துல போத்திருந்த துணி விலகுமா பார்த்துட்டு எல்லாருக்கும் பயம் வந்துருது. அப்ப கூட்டத்துல இருந்து ஒரு அம்மா எழுந்து வந்து அவரோட வெயில மூடுறாங்க. முகத்தை மூடனோன்னு இவங்களும் அந்த இடத்துல உட்காந்து எல்லாரும் துக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த ஸ்கூலோட இன்னொரு பிரின்சிபலையும் காட்டுறாங்க. மறுநாள் காலேஜ் கேம்பஸ்ல இவரை பத்தி தாங்க பேச்சு. அவர் பேயா நம்ம காலேஜ் கேம்பஸ்ல சுத்திட்டு இருக்காராம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிராஸ் பண்ணி பிரின்சிபல் ரூம்ல போகும்போது அங்க இது துக்க வீட்டுல ஒரு அம்மா இருந்தாங்க இல்லையா, அந்த அம்மா உட்காந்துட்டு இங்க பாருங்க, இனிமே நான் உங்களுக்கு பக்திக்கு பதில் நான் தான் டீச் பண்ண போறேன். இதுக்கப்புறம் காலேஜ்குள்ள பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சும்மா ரூமரை கிளப்பிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை கண்டிக்க ஒத்துக்கவே இல்லை. மேடம் உங்களுக்கு தெரியாது மேடம், நாங்க கேம்பஸ்குள்ள வந்தோம், கிளாஸ்க்குள்ள போய் உட்காந்தோம், அவரும் வந்தாரு மேடம் எங்களுக்கு டீச் பண்றேன்ட்டு போர்டு கிட்ட போய் நின்னார் மேடம். அப்பதான் மேடம் எங்களுக்கும் மெசேஜ் வந்தது, செக் பண்ணி பார்த்தா அவருக்கு காலு தரையில இல்ல மேடம், பறந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மாய் சொல்ல மேல் டக்குன்னு அவளை நிறுத்தி இல்ல மேடம் நீங்க சொல்றது கரெக்ட் தான், நாங்க இனிமே யார்கிட்டயும் பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி பவியமா சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அடுத்து மேடமோட வீட்டுல காட்டுறாங்க. அவங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து தண்ணி ஏதோ எடுத்து குடிச்சிட்டு ஃப்ரிட்ஜ் சாத்தும் போது ஆப்போசிட்ல இருக்க டேபிள்ல ஏதோ ஒரு உருவம் இருக்க மாதிரி இருக்கு. திடீர்னு ஏதோ ஒரு குரல் கேட்க பயங்கரமா பயந்து போனவங்க திரும்பி பாக்குறாங்க, யாரையுமே காணோம். டேபிள் காலியா இருக்கு. அதே சமயத்துல ஃப்ரிட்ஜ்ல இருந்து ரிஃப்ளெக்ஷன் மட்டும் ஏதோ இருக்கிற மாதிரியே தெரிய அவங்க பயந்து நடுங்கி போய் வீடு முழுக்க சுத்தி பாக்குறாங்க, ஒண்ணுத்தையும் காணோம். இப்படியே பயந்தபடி நின்னுட்டு இருப்பாங்க பாருங்க. திடீர்னு டேபிள்ல ப்ரொஃபஸரோட டெட் பாடி அப்படியே புழுத்து போய் கிடக்குங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமா மிரண்டு போக திடீர்னு அவரோட ஆவி அந்த மேடம் பக்கத்துல வந்து நிக்க அவங்க பயந்து போய் டேபிள் கடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. அவரும் குச்சி வச்சுக்கிட்டு அந்த டேபிளை சுத்தி நடந்து போறாரு. போயிடுங்க இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்ல என்னோட பசங்களை என்கிட்ட விட்டுடு, நீ அவங்கள ஹேண்டில் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த அம்மாவும் டேபிள்ல இருந்து குடுகுடுன்னு எழுந்து வேற ரூமுக்கு ஓட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அவரோட ஆவி அவங்களை போட்டு மிரட்டு மிரட்ட அங்க இருக்க கபோர்டு அவங்க மேல விழுந்துருது. அப்படியே
கீழே விழுந்து ஃபெயிண்ட் ஆகி போய் கிடக்கும் போது அவங்க பையன் ஓடி வந்து கபோர்டை எடுத்து வச்சுட்டு அம்மாவை தூக்கி அம்மா அப்படிங்கிறான். அடுத்த சீன்ல ஸ்கூல்ல இருக்க ஆபீஸ் ரூம்ல பக்தி சார் யாரு என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவருக்கு யாருமே இல்லம்மா, அவருக்கு அடிப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகி போய் கிடக்கும் போது கூட அவங்களோட சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் கால் பண்ண ட்ரை பண்ணும், யாருமே போன எடுக்கலமா அப்படிங்கிற மாதிரி கை விரிச்சிடுறாங்க. பட் ஹீரோயினோ இல்ல அவருக்கு ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட உடனே நான் அவங்க வீட்டுல இருக்க போட்டோவை பார்த்தேன், அதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. வெளியில மாயா யதார்த்தமா போய் நிக்க அந்த சமயத்துல சார் அங்க நிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு அவளுக்கு அப்படியே நடுங்கும் பாருங்க, உளுந்தடிச்சு ஓடுறா. அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சாரும் வர படியில போகும்போது அப்படியே உருண்டடிச்சிட்டு கீழே விழ பயங்கரமான அடிங்க அவளுக்கு. பின்னாடியே அவ கத்திக்கிட்டு ஓடுனதை கேட்டுட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஓடி வந்து என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. ஸ்கூல் கேம்பஸ்ல இருக்க சில ஃப்ரெண்ட்ஸும் மத்த சில ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவகிட்ட கேட்ட உடனே நான் சாரை பார்த்தேன், பக்தி சாரை பார்த்தேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்ன உடனே அவரை பத்தி பேசக்கூடாது, காசிப் பண்ணக்கூடாதுன்னு ஸ்கூல்ல சொல்லியிருக்காங்க, நீ திரும்ப அவரை பத்தி பேசாதன்னு. இல்ல நான் உண்மையாவே பார்த்தேன், என்ன நம்புங்க, அவர் என்ன பிடிக்க வந்தாரு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல அவங்க இங்க பாருமா அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேம்பஸ்ல இருக்க பசங்களும் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவர் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறத பார்த்துட்டு ஆசுவாசப்படுத்துறாங்க. அந்த சமயத்துல ஒரு பையன் கீதா மேடம் நேத்து நம்ம கிட்ட பேசினாங்கல்ல, அவங்க இப்ப கோமால இருக்காங்களா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. ஐயோ அப்போ நம்மளோட ஷார்ட் செமஸ்டர் என்ன ஆகுறது அப்படின்னு இங்க இவங்க முழிச்சிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அந்த அம்மா கோமா ஸ்டேஜ்ல பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது இவங்க எல்லாரும் போய் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மாயா திடீர்னு இங்க பாருங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது எல்லாருக்கும் பிரச்சனை தான், அதனால நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ப்ரே பண்ணணும், மிஸ்டர் ஷெரீஃப் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஆளுக்கு வாதம் நடக்குது. அந்த சமயத்துல ஹீரோயினும் ஒத்துக்கிறா. அடுத்து ஷெரீஃப் போய் பார்க்க போறாங்க. அவரோ இது யாரெல்லாம் பார்த்தது அப்படின்னு கேட்ட உடனே இந்த 4 பசங்களும் நாங்க பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. பட் அந்த இடத்துக்கு இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருப்பா இல்லையா, அவனும் பியூனும் நின்னுட்டு இருக்கான். நாங்க 2 பேரும் பார்க்கல, இவங்க சொல்றத வச்சுதான் நாங்களும் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி எதுவா இருந்தாலும் பேய் பயம்ங்கிறது மைண்ட்ல இருந்து வருது, அது உண்மையா இல்லையாங்கிறது பிரேயர்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ முதல்ல நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணுவோம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கோங்க, கேம்பஸ்ல வந்து எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணலாம், அதுக்குள்ள பேய் இருக்கு பூதம் இருக்கு அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, கேம்பஸ் முழுக்க இதே பேச்சாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணி அனுப்பிடுறாரு. அடுத்து மாயாவை காட்டுறாங்க. வீட்டுல இருக்கும்போது பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கா, மாத்திரை அள்ளி அள்ளி போட்டுக்கிறா. அந்த சமயத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்க இவளும் பொறுமையா போய் கதவை திறந்து பாக்குறா. வெளியில யாரையும் காணோம், யாருமே இல்ல அப்படின்ட்டு ரூம்குள்ள போக பாப்பா. அந்த சமயத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து என்னடி ஏன் இப்படி பயந்து போய் நிக்கிற, என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே ஒண்ணும் இல்ல நான் சாரை பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி விடு வா போலாம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரேயர் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் கேம்பஸ்ல போய் நின்னு பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 4 பேருக்கு மட்டும் பக்தி சார் அங்க வர மாதிரி இருக்கு. அவர் நடந்து வர கைத்தடி இருக்கு இல்லையா, அது டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்க எல்லாரும் பயந்துகிட்டே கீழே பாக்குறாங்க. அவரோட நிழல் தெரியுது, அவரும் வந்து இந்த பிரேயர்ல நிக்கிறாரு. அந்த இடமே அப்படியே ரத்தமாகுதுங்க. அதை பார்த்து மிரண்டு போய் இவங்க 4 பேர் நிக்கிறாங்க. ஆனா மத்தவங்க கண்ணுக்கு அது தெரியல. பிரேயரும் முடிஞ்சிடுது, எல்லாரும் ஹால்ல வந்து நின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அங்க இருக்கிற அனௌன்ஸ்மெண்ட் ரேடியோல அமிலியா மாயா அப்படிங்கிற மாதிரி குரல் கேட்ட உடனே ஐயோ நம்ம 2 பேரை மட்டும் கூப்பிடுறாரு அப்படின்னு இவங்க பயந்துட்டே நிக்கும் போது எமீர் ஃபத்தாக் 4 பேரும் போய் படிங்க அப்படிங்கிற மாதிரி அரட்டலான குரல்ல சார் ரேடியோல சொல்ல கேட்டு பயங்கரமா பயப்படுறாங்க. நம்ம அன்னைக்கு நம்மள படிக்க சொன்னார் இல்லையா, கிளாஸ்க்கு வந்திருந்தோம் இல்லையா, நம்ம 2 மணி நேரம் அங்கேயே படிச்சிருந்தோம்னா இத்தனை பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்னு மாயா சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி ஆளுக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் பயந்து போனவா அவங்க அம்மா கிட்ட போய் கேக்குறா, அம்மா இறந்து போனவங்க திரும்ப வருவாங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம்மா அது மாதிரியான கதைகள் இருக்கு, என்னன்னா ஒரு காரியத்தை அவங்க சாதிக்கல செஞ்சு முடிக்கலன்னா திரும்பவும் வருவாங்க, வந்து அந்த காரியத்தை செய்யறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற பேச்சு வழக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவ அதை கேட்டுட்டு சாரை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றா. அவரோட பொண்ணு எப்படி இறந்தா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கும்போது இவரு தன்னோட பொண்ணை விளையாட கூட விடாம படின்னு எந்த நேரமும் டார்ச்சர் பண்ணதுனால மன உளைச்சல் அவ சூசைட் பண்ணிக்கிட்டான்ற மாதிரி ஆர்டிகல்ல இருக்கு. அவ திரும்பி அவளோட பேக பார்க்கும்போது அந்த சமயத்துல ஹீரோயினுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஸ்கூல்ல ஏதோ ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும். அந்த சமயத்துல ஒரு பையன் சாரை இடிக்க அவரோட புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்தது. அந்த சமயத்துல ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போய் அவரோட புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கும்போது இவ வச்சிருந்த பேக பார்த்துட்டு அவரோ நிஷா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அதை ஹீரோயினும் கவனிச்சிருப்பா. அதை நேரா எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல இருக்க ஒரு மிஸ் கிட்ட விசாரிச்சோன்னா ஆமாமா இத பத்தி நானும் கேள்விப்பட்டேன், ஆனா வெளியில பேசுறதுக்கு பயமா இருக்கு, உண்மைதான் அவருக்கு வேற யாரும் இல்ல, தன்னோட பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த பக்கம் பசங்களும் ரூம்ல தங்கி இருப்பாங்க இல்லையா, அப்ப எமீர் வெளியில இருந்து உள்ள வரான். உள்ள இருக்கிற பாத்தாவுக்கு பயங்கரமான பயம். நேரா வந்த எமீரோ அவன் பாட்டுல போய் நின்னுட்டு இருக்கான். அந்த சமயத்துல கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆயிடுது, லைட் பிளிக்கர் ஆகுது. பயந்து போனவன் திரும்பி பார்த்தா சார் வந்து நிக்கிற மாதிரி இருக்க, ஆனா ஃப்ரெண்ட காணோம். ஸ்கிரீனுக்கு பின்னாடி அவரோட உருவம் தெரியுது. அப்படியே ஜன்னல்ல அவரோட உருவம் அப்படியே ஹைட்டா வளர்ந்துகிட்டே போகுது. அதை பார்த்து பயங்கரமா மிரண்டு போய் பத்தாக்கு டக்குன்னு டேபிள் கடியில ஒளிஞ்சுக்கிறான். அந்த சமயத்துல அவரோட கால்கள் மட்டும் குச்சி வச்சுக்கிட்டு அந்த டேபிள சுத்தி வர இவனும் டேபிள்ல இருந்து வெளியில எட்டி பாக்குறான். அவரோட கோரமான முகத்தை வச்சுக்கிட்டு கையில இருக்க தடியால அவரை அட்டிக்க வர வீலன் கத்த அந்த இடத்துக்கு எமீர் வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே டேய் சார் நம்மள கொல்ல வராருடா, போ
போலாம்டா, இங்க இருந்து போலாம் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடிடுறானுங்க. இந்த பக்கம் மாயாவை காட்டுறாங்க. பட் மாயா மட்டும் வீட்டுக்கு போயும் நிம்மதியாவே இல்லைங்க. பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கா. அவளை பிடிச்சி அவரும் பயங்கரமா உலுக்கி எடுக்கிறாரு. திடீர்னு இப்படி வராரு, திடீர்னு அப்படி போறாரு. இவளும் பயந்து போய் வெளியில வரா. அவ தங்கி இருக்கிறதோ ஹாஸ்டல் இல்லையா, அதனால இங்கே அங்கேயே அவ சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கா. என்னலா குடுகுடுன்னு ஓடி போய் ரூம் கதவை சாத்திட்டு உள்ள இருக்கும் போது அப்பாடான்னு இருக்கும். கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்தா அவ இன்னும் ரூம்குள்ள போலங்க. இன்னும் ஹாஸ்டல் கேம்பஸ்லயே சுத்திட்டு இருக்கா. அந்த சமயத்துல இங்க ஓடுறதுன்னு தெரியாம மேல இருந்து கீழே இறங்கலாமான்னு பார்த்தா அது 3வது மாடி. ஐயோ என்ன பண்றது அப்படின்னு பாக்கும்போது திரும்பவும் சார் வராரு. அவரு கிட்டக்க நெருங்கி வந்து பயங்கரமா பயமுத்த அப்படியே மாடியில இருந்து கீழே விழுந்து கீழே இருக்க கம்பிகள்லாம் அவ வயிற்றுல குத்தி குத்துயிருமா கொலையுமா கிடக்குறா. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு நேரா சாரோட வீட்டுக்கு போய் பாக்குறா. அங்க போய் பாக்கும்போது சாரோட போட்டோ மட்டும் டமால்னு வீட்டுக்குள்ள இருந்து கீழே விழுக இவ ஜன்னல் வழியா பார்த்துட்டு மிரண்டு போய் நிக்க. அந்த சமயத்துல இவளுக்கு கால் வருது. ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி இது மாதிரி மாயாவுக்கு சீரியஸா இருக்கு, உடனே ஹாஸ்டலுக்கு வா அப்படின்னு சொன்னோன்னே இப்பளும் ஓடுறான். போய் பார்த்தா உடம்பெல்லாம் ரத்தம், உயிர் இருக்கா இல்லையானே தெரியல. பாடி பேக்ல வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறாங்க. அடுத்து மாயாவோட ரூம்ல போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது அவ டிப்ரெஷன் பில்ஸ் நிறைய சாப்பிட்டிருக்கா. வீட்ல இருந்து பிரச்சனை வேற. இதெல்லாம் அவங்க பேசிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணும்போது அங்க அவ டிப்ரெஷன்ல நோட்ல பயங்கரமா கிறுக்கி சாரோட கைத்தடியா ஆப்போசிட்ல தலைகீழ வரைஞ்சு வச்சிருப்பா. அதை எடுத்து இவங்க எல்லாம் பார்த்துட்டு அவ பயங்கர டிப்ரெஷன்ல இருந்திருக்கா. அவ சொன்னதெல்லாம் உண்மை, நம்ம தான் நம்பல, இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆகணும். மாயா சொன்ன மாதிரி அன்னைக்கு நம்ம கிளாஸ்ல இருந்திருக்கணும், இல்லன்னா நம்ம திரும்பவும் ஷெரீஃபை மீட் பண்ணி பிரேயர் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் மட்டும் இல்ல நம்ம சாரோட வீட்ல போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், அவர் வீட்ல ஏதாவது ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் மாடியில பியூன் அப்புறம் இவங்க கூட 2 பசங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அவனும் நின்னு இவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு போறான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இவங்க கொட்டுற மழையிலையும் ரெயின் கோட் எல்லாம் போட்டுட்டு சார் வீட்டுக்கு போய் அத்துமீறி எல்லாத்தையும் உடைச்சு உள்ள போயிடுறாங்க. உள்ள போய் ஆளுக்கு ஒரு ரூம்ல செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஹீரோயின் போய் பார்க்கும்போது நிஷாவோட டைரி இருக்கு. அப்பா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே சமயத்துல எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்காது அப்படின்னு எழுதி வைக்க எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு இவரும் எழுதி வச்சிருக்காரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு லெட்டர் இருக்கு. அது சார் தான் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது இவளுக்கு நல்லா புரியுது. அதை படிச்சு பார்க்கும்போது ஆக்சிடென்ட்ல என்னோட கால் போச்சு, கூடவே உங்க அம்மாவும் போயிட்டா, எனக்கு என்ன இருந்தது நீ மட்டும்தான், நீயும் என்னை விட்டு போகணும்னு முடிவு எடுத்துட்ட இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவ படிச்சிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு காத்து மாதிரி இவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. டக்குனு இவ திரும்பி பார்க்க யாருமே இல்ல. அந்த இடத்துல இருந்து ஒரு அடி எடுத்து வைப்பாங்க. கீழே அந்த சாரி எப்பயுமே ஒரு பொம்மை வச்சிருப்பாரு இல்லையா, அது மேல காலை வச்சிடா. அந்த பொம்மையை எடுத்து இவ கையில பாத்துட்டு இருக்கா. அதே சமயத்துல இந்த பக்கம் ஃபராக் போய் ரூமா செக் பண்ணா இல்லையா, ஒரு ரூம்ல அவன் செக் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி ஹீரோயின் வந்து ஏண்டா ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்கும் போது ஒன்னுத்தையும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்ல பின்னாடி பார்த்தா ஹீரோயின் வந்து நிக்கிறா. என்னடி பேசாம நிக்கிற அப்படின்னு இவன் திரும்பி பார்த்தா அது ஹீரோயின் இல்லங்க, பேய் உருவத்துல சாரோட ஆவி வந்து நிக்க. அதை பார்த்துட்டு பயங்கரமா பயப்படுறான். இந்த சாரோட முகம் தெரியுது, உருவம் தெரியுது, அப்படியே மாத்தி மாத்தி தெரியா. அவனும் கீழே விழுந்து சார் என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு கத்தா. அந்த இடத்துக்கு பைக்ல யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா இவங்க கூட 2 பசங்க சுத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல ஒருத்தன். அந்த சமயம் பார்த்து இவங்களும் வெளியில வராங்க. இங்க வந்த உடனே நீங்களா ஏன் இங்க அத்துமீறி வந்தீங்க, அவரோட பொம்மையை திருட வந்தீங்கன்னு ஹீரோயினை பார்த்து கேட்ட உடனே நாங்க திருடுறதுக்காக வரல, இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமான்னு தேடி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல 2 குரூப்புக்கும் வாக்குவாதமாகுது. நீ எதுக்கு எங்களை சும்மா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, எங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிற, சும்மா எதுக்கு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் அவனை பார்த்து கேட்ட உடனே இங்க பாருங்க நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன பண்ண போறீங்க, அவரோட பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டா, இவரோ ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு, நீங்க தான் அவரோட ஆவி தெரியுது பூதம் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஆளுக்கு அந்த இடத்துல பிரச்சனை வருது. அடுத்த சீன்ல பார்த்தா அவன் ரூம்ல உட்காந்துட்டு பயங்கரமா தேம்பி அழுகுறான். அப்போ லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு இருப்பான். பக்கத்துல இருக்க புக்கோ படப்படன்னு மூவ் ஆக என்ன எதுன்னு திரும்பி பார்த்தா பக்கங்கள்லாம் அப்படியே பரட்டிட்டு இருக்கு. இவன் பயந்துகிட்டே அந்த புக்கை எடுத்து பாக்குறான். அதுல இருக்க ஓவியம் டக்குன்னு திரும்ப சாரோட முகம் தெரிய அந்த புக்கை தூக்கி போட்டுறான். அதுவும் தரையில விழுந்து அப்படியே நவுந்துகிட்டே கபோர்டு கடியில போகும். கபோர்டு கடியில போனது திரும்ப ரிவர்ஸ்ல இவங்கிட்ட வர இவன் பயங்கரமா மிரண்டு போய் கத்த வெளியில காட்டுறாங்க. அந்த சமயத்துல வெளியில எமிர் நிக்கிறான். எமிருக்கு சார் நடந்து வர மாதிரியே இருக்கு. திரும்பி பார்த்தா குச்சி மட்டும் அவர் கையில வச்சு நடப்பாரு இல்லையா கைத்தடி, அது மட்டும் நடந்து வருதுங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமா பயந்து போய் கதவை திறக்க ட்ரை பண்றான். உள்ள இருக்க ஃபத்தாவோ கதவை திறக்கல. திரும்பவும் சத்தம் நின்னோன்னு அவரோட கைத்தடி இருக்கா இல்லையான்னு பாப்பான். அந்த இடத்துல கைத்தடி இருக்காது. திடீர்னு பார்த்தா அந்த கைத்தடி அவனோட கழுத்துக்கு பின்னாடில இருந்து வந்து அப்படியே கொக்கி போட்டு இழுக்கும். அதுல பயங்கரமா பயந்து வீச்சுன்னு கத்த அந்த கைத்தடியும் போயிடுது. திடீர்னு என்னடா ஆச்சு, நமக்கு என்ன ஆச்சுன்னு அவனையே அவன் அரைஞ்சுக்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோயின் ப்ரே பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ரைட் சைட் லெஃப்ட் சைட் திரும்புவாங்க இல்லையா, ரைட் சைட் லெஃப்ட் சைட் திரும்பும் போது பொம்மை இருக்க மாதிரி இருக்கு. அதோ ரத்தத்துல தோஞ்ச பொம்மை. அடுத்த சைட் திரும்பி பாக்குறா. இவளோட உருவம் கண்ணாடியில இவளையே முறைச்சு பாக்க பயங்கரமா பயந்து போய் அதே இடத்துல உட்காந்துருக்கா. திடீர்னு கதவு பொறுமையா திறக்க இவளுக்கு பயம் வந்து அந்த இடத்துல இருந்து எழுந்து போய் வெளியில என்ன ஏது இருக்குன்னு பாக்குறா. ஒண்ணுமே இல்லங்க. ஹால்ல வந்து பார்த்தா அவங்க அம்மா தச்சிட்டு இருக்க தையல் மிஷின் மட்டும் தானா தைக்குமா. அத கிட்டக்க நெருங்கி போய் பாக்க அதுவும் நிறுத்தி அப்படியே தச்சிட்டு இருக்கு. திடீர்னு சாரோட குரல் அவளுக்கு பின்னாடில இருந்து திரும்ப வா அப்படின்னு கேட்க இவளும் அப்படியே நின்னுட்டு இருக்கா. கிரீன் துணி
பால்கனிய விளக்கிட்டு ஜன்னல் வழியா வெளியில பார்த்தா சார் நின்னுட்டு இருக்காரு. நீ படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, இன்னும் படிக்கல அப்படின்ற மாதிரி திரும்பவும் கத்த இவளுக்கு தூக்கி வாரி போடுது. அடுத்த நாள் கேம்பஸ்ல காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரே மன உளைச்சல். பத்தாக்கு வந்து பயங்கரமா அழுதுட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு தேம்பி தேம்பி அழுகுறான். ஐயோ நான் சாக போறேன், அடுத்து நான் தான் சாக போறேன், எனக்கு தான் அதிகமா தெரியுது அப்படி இப்படின்னு கத்த இவங்க 2 பேரும் அவனை ஆசுவாசப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஒரு வழியா இங்க பாருடா, நம்ம எல்லாம் சாக மாட்டோம், அவரோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், மாயா தானே சொன்னா, அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம், அவளுக்காக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கிளாஸ்க்கு போறாங்க. கிளாஸ்ல அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டும் வெளியில போக கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு தான் கிளாஸ்க்குள்ள போறாங்க. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது 7 மணி ஆயிடுது. சார் நடந்து வர அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் கேக்குது, அவரோட கைத்தடியோட சத்தமும் கேக்குது. இவங்க பயந்து போய் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் கிளாஸ்க்குள்ள என்ட்ரி ஆறாரு. ஆனா அவரோட உருவம் மட்டும் இவங்களுக்கு தெரியல. சாக் பீஸ எடுத்து போர்டுல பிஹேவியர் மாடிஃபிகேஷன் அப்படின்னு எழுத இவங்க பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட நெருங்கி வந்து எமிர் அப்படின்னு கூப்பிட அவங்க பார்க்க பயப்படுறான். அடுத்து அமிலியாவும் பயந்துட்டு இருக்கா. 3வது ஃபத்தாக காட்டுறாங்க. ஃபத்தாகோ நடுங்கி போய் சுருங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஃபத்தாக் அப்படின்னு கத்த கண்ணு திறந்து பார்க்கும்போது அவன் எதிர்க்க இப்படி பேய் மாதிரி நிக்க சார பார்த்துட்டு அரண்டி அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. இவங்க 2 பேரும் கிளாஸை விட்டு வெளில போகாதரா அப்படின்னு கத்த அவன் கேட்காம ஓடிட. சரி வேற வழி இல்ல, இதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு ஹீரோயின் டக்குன்னு அவளோட மொபைல்ல இருந்து சாரோட அம்மா அட்ரஸ கண்டுபிடிச்சு அதை எமிர் கிட்ட காமிச்சு வாடா நம்ம அந்த இடத்துக்கு போய் அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி என்னாச்சு, இதனால இவர் இப்படி பேயா சுத்திட்டு இருக்காரு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க. பட் கிளாஸை விட்டு கட் பண்ணிட்டு போக முடியாது இல்லையா, யோசிச்சு அப்படியே நின்னவங்க வேற வழி இல்ல, போய் அவங்கள செக் பண்ணிட்டு வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து ஓட இந்த பக்கம் ஃபத்தாக காட்டுறாங்க. ஃபத்தாகோ வேற ஒரு கிளாஸ்ல போய் மாட்டிக்கிறான். அந்த கிளாஸ்ல இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. கீழே விழுந்தவன் அப்படியே பொறுமையா எழுந்துக்கிறான். அந்த இடத்துல சார் வராரு. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் சாரோட அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு நூர்ஜா அம்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்ட உடனே வாங்கம்மா நான் தான் அது அப்படின்னு அவங்க உள்ள கூப்பிட்டு பயங்கரமா தேம்பி தேம்பி இவங்களோட கதையெல்லாம் கேட்டு அழுகுறாங்க. இங்க பாருமா, நிஷா இறந்ததுல இருந்து அவனுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ், நம்மளாலதான் பொண்ணு இறந்துட்டா அப்படிங்கிற ஃபீல் அவருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஏன் அவரு அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா நிஷா கிட்ட நடந்துக்கணும், அதனால தானே அவ இறந்தா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது இல்லம்மா அதனால இறக்கல, அன்னைக்கு அவ மாடியில நின்னுட்டு இருக்கும்போது நான் தான் போய் அவளுக்கு பிஸ்கெட் எல்லாம் கொடுத்தேன், அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஃபிட்ஸ் இருக்குமா, அந்த ஃபிட்ஸ்னால பால்கனில ஓரமா நின்னுட்டு இருக்கும்போது தவறி கீழே விழுந்துதான் இறந்தா, இவரோட அடக்குமுறையினால அவ இறக்கலமா, ஆனா இவருக்குள்ள இருக்க கில்ட்டி கான்சியஸ் என்னன்னா வேலைன்ட்டு பொண்ணோட ஹெல்த் பத்தி கவனிக்காம விட்டுட்டாரு, அது ஒண்ணுதான் இவர் பண்ண தப்பு, அவருக்கு முக்கியம் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அவரோட கிளாஸ்ல எல்லாம் பாஸ் பண்ணணும், அதுதான் அவரோட நோக்கமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ஃபெராகோ கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கான். சார் போர்ட்ல அவரோட உருவத்தை வரைஞ்சி அந்த போர்ட்ல இருந்து பிச்சுக்கிட்டு வெளியில வந்து இவனை மிரட்ட என்ன அவன் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அதை கேட்டுட்டு இவங்க 2 பேரும் வெளியில வந்து அவர் சாகறதுக்கு முன்னாடியும் இவனை படிக்க வைக்கணும்னு தான் நினைச்சிருக்காரு, அதனாலதான் அவரோட ஆவி திரும்ப திரும்ப கேம்பஸ்க்கு வருது, இப்ப ஃபெராக போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓடி வந்து ஃபெராக பார்க்க வந்தா ஃபெராகோ கிளாஸ் ரூம்ல ஓரமா நின்னுகிட்டு கழுத்தை புடிச்சு பொண்ணை நெரிச்சுக்கிட்டு நிக்கிறான். அவனோட மைண்ட்ல கழுத்துல கயிறை கட்டி மாடியில இருந்து தொங்க விட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி தொங்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் வந்து அவனை காப்பாத்தி அப்படியே கீழே படுக்க வச்சுட்டு என்னடா ஆச்சுன்னு இது ஒரு இல்யூஷன் மாதிரி அவனுக்கு, நம்ம 2 தடவை கிளாஸை விட்டு எந்திரிச்சு போயிட்டோம் அதனால இன்னும் பனிஷ்மெண்ட் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 3 பேருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு அமீருக்கு ஏதோ சார் வந்து அடிக்கிற மாதிரி தோண அந்த சமயத்துல பார்த்தா அவனோட கையில ஒரு கத்தி மாதிரி இருக்குங்க, அதை வச்சு அவனே அடிச்சுக்கிறான், உடம்பெல்லாம் கிழிச்சுக்கிறான், முதுகெல்லாம் வெட்டிக்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கிட்டக்க எழுந்து போய் அவனை தடுக்க போக 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே கடந்து போய் ஹாலுக்கு ஒரு பக்கமா விடுவாங்க. இந்த பக்கம் சாரோ ஃபத்தாக சும்மா விடாம போட்டு புரட்டி எடுக்கிறாரு, காலெல்லாம் புடிச்சு தரன்னு இழுக்கிறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா அவரோட முகம் விகாரமா போய் இவங்கிட்ட வந்து மிரட்ட இப்படியே இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் 2 பேரும் நில குளிஞ்சு போனவங்க அப்படியே இருக்கும்போது ஃபத்தாவுக்கும் ஃபெராவுக்கும் திரும்ப சண்டை வருது, 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு, அதாவது இவரை அடிச்சுக்க வைக்கிறாரு. அதே சமயத்துல ஹீரோயினை அவர் கையில வச்சிருக்க குச்சியால அப்படியே தூக்கி புடிச்சு நிறுத்திட்டு இருக்காரு. இவளும் சாரி கேட்டுட்டே இருக்கா. அந்த பக்கம் 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுட்டு திரும்பவும் அந்த இடமே பயங்கர கலவரமா இருக்கு. ரொம்ப பொத்தக்கடின்னு கீழே போடுறாரு. 2 பேரும் அதுல ஸ்ட்ரென்த்தே இல்லாம கீழே விழுந்து கிடப்பாங்க. இந்த பக்கம் திரும்பவும் ஹீரோயினை கிளாஸ் ரூம்ல இருந்து தூக்கி அடிக்க அவ வெளியில கதவெல்லாம் உடைச்சுக்கிட்டு வந்து வெளியில விழுகிறா. அவளுக்கு அந்த கண்ணாடிகள் எல்லாம் குத்திருது, முகமெல்லாம் குத்திருது, அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல உட்காந்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா சார் அந்த இடத்துக்கு குச்சி எடுத்துட்டு வந்து திரும்பவும் அவளை அடிக்க வர, சார் மன்னிச்சிருங்க சார் மன்னிச்சிருங்க, நீங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல, எங்களை நல்லா படிக்கணும்னு தான் நீங்க நினைச்சீங்க, அது மாதிரி நாங்க ஃபாலோ பண்ணாம விட்டுட்டோம் சார், நாங்க ஃபெயில் ஆனதுக்கு நீங்க காரணம் இல்ல சார், நாங்க தான் சார் காரணம், அதே மாதிரி நிஷா இறந்ததுக்கு நீங்க காரணம் இல்ல, அவளுக்கு ஃபிட்ஸ் இருந்ததுனால தான் அவ இறந்தா, பட் நீங்க ஒர்க்ல ரொம்ப சின்சியரா இருந்தீங்க, நாங்க தான் அதை ஃபாலோ பண்ணாம மதிக்காம விட்டுட்டோம், ஃபர்ஸ்ட் எல்லாம் உங்களை பத்தி ஒரு பயமும் ஒரு வெறுப்பும் இருந்துச்சு சார், ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க அம்மா உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு உங்க மேல அன்புதான் சார் இருக்கு, மரியாதை இருக்கு சார் அப்படின்ற மாதிரி கையில இருக்க பொம்மை எடுத்து அவர்கிட்ட காட்டினோன்னு அப்படியே அவரோட மனசு மாறி அதே இடத்துல புழுப்புழுத்த முகத்தோட சோகமா நின்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. கதறிக்கிட்டே எல்லாம் உண்மையை சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறா. திடீர்னு பார்த்தா அவரோட
அவளோட உருவம் காணா போயிடுது. எங்க ஏது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து ஹீரோயினோட தலையத்தோட திரும்பி பார்த்தா சார் இப்போ பேய் உருவத்துல இல்லங்க, நல்ல உருவத்துல இருக்காரு. அதே சமயத்துல நிஷாவும் அப்பா அப்படின்னு கூப்பிட அவளும் வந்து நிக்கிறா. அதை பார்த்துட்டு பொண்ணு கூட ப்ரொஃபசர் கிளம்பி போக இந்த பக்கம் ஹீரோயினும் நல்லா படிக்கிறா, பெரிய லெக்சரர் ஆகிறா, அவரோட கனவை நினைவாக்கணும் அப்படிங்கிற ஆம்பிஷன்லயே அதே காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கும் போதும் அவளோட கண்ணுக்கு மட்டும் ப்ரொஃபசரோட உருவம் தெரிய சந்தோஷமா கிளாஸ் எடுத்துக்கிட்டே கண்டிப்பா சார் உங்களோட கனவை நான் நினைவாக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவளோட மைண்ட் வாய்ஸ் சொல்ல இதோட இந்த படமும் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தின மேலான கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்து என்ன படம் போஸ்ட் பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.